வெல்கம் டு என்னுடைய சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருங்க, அதாவது கவனமாக இருங்க, அப்பப்போ கையை கழுவிக்கோங்க. இன்றைக்கு நாம் ஒரு கோதுமையில் செய்த ஸ்ப்ரிங் ரோல், அதாவது இருக்கிற வெஜிடபிளை வச்சு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அந்த மாதிரி. இதுக்கு நான் ஒரு 1.5 கப்பு, அதாவது 1/4 கிலோக்கு ஒரு 300 கிராம் இருக்கும். நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு, மொறு மொறுன்னு இருக்கும். அப்படி வேண்டாம் உங்களுக்கு, இந்த கார்ன்ஃப்ளவர் வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் டைட்டாக பிசையணும், அதாவது ரொம்ப டைட்டாக இல்லை, சப்பாத்தியை விட கொஞ்சம் வேணால் டைட்டாக பிசையலாம் அந்த மாதிரி. இப்போ இதில் உப்பு கலந்துக்கிடுவோம், தேவைக்கேற்ப உப்பு கலந்துக்கோங்க. சாதாரண நம்ம தண்ணி கலந்து தான் பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, சப்பாத்திக்கு மாதிரி. கொஞ்சம், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். எதுக்குன்னா கொஞ்சம் இப்படி எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் கிறிஸ்பாக, எண்ணெய் ஊற்றாட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுருவோம். ஏன்னா நமக்கு அந்த மாவும் கார்ன்ஃப்ளவரும் நம்ம கோதுமை மாவும் நல்லா பைண்ட் ஆகுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு பேனை சூடு பண்ண வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் கொஞ்சோண்டு, இதுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை, சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நான். ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் போதும். இது நல்லா சுட்டுக்கிடட்டும். இப்போ பேன் சுட்டுட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு போடலாம். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது இஞ்சி இப்படி நீல வாக்கில் சாப் பண்ணாலும் பரவாயில்ல, நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி. இன்னொன்று, தீயை நல்லா மீடியமுக்கும் மேலே, அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இது லைட்டாக வதங்கிடும், லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நான் கேரட், ஒரு கேரட், சின்ன கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ். உங்களுக்கு இப்படி இது எதுவுமே இல்லை, கேபேஜ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட கேபேஜ் பண்ணலாம், அந்த மாதிரி. வெங்காயமும் இது 2 இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் ஒரு 2 க்ரீன் சில்லியை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே போல் போட்டுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நல்லா நான் மெல்லிஸாக செய்து வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ இது ஹை ஃப்ளேமில் நம்ம வதக்கி எடுப்போம். இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட் ஓரளவு வதங்கின உடனே நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ போட வேண்டாம். தண்ணி அதிகமாக விடாதபடிக்கு இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கி எடுப்போம். லாஸ்ட்டில் நம்ம சால்ட் போடுவோம். இப்படி வதங்கினா போதும். அதாவது இப்போ நல்லா வெஜிடபிள் நம்ம வேக வச்சு தான் சாப்பிடணும். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3/4 பாகம் வேக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி. இப்போ இது ஓரளவு வெந்துட்டு, இப்போ நம்ம சால்ட் என்னென்ன கலக்கணுமோ கலந்துக்கிடுவோம். இப்போ நம்ம சால்ட்டு, நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் கலக்க போகிறோம். இது கொஞ்சம் சைனீஸ் வேலை பண்ண போகிறேன். ஆகையினால சோயா சாஸில் சால்ட்டு இருக்கும், ஆகையினால பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க, அந்த மாதிரி. இப்போ நான் செஸ்வன் சாஸ் போட போகிறேன். இது கொஞ்சோண்டு கலந்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இது இல்லாட்டாலும் பரவாயில்ல, இதுதான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இல்லாட்டாலும் பரவாயில்ல. இது நான் நெக்ஸ்ட் டைம் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ சோயா சாஸ் நீங்கள் என்ன சோயா சாஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதன் பிரகாரம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சோண்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இது பிடிக்குமோ அதன் பிரகாரம் சேர்த்துக்கோங்க. இப்போ போதும், இவ்வளவு. பஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இதில் நீங்கள் நூடுல் கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும்.
வெஜிடபிள் உங்களுக்கு இன்னும் வேகணும்னா கூட, ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுவோம் நம்ம, ஆகையினால அது இன்னும் வேகும். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கலந்துக்கணும். கொஞ்சோண்டு உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதன் பிரகாரம் கலந்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ 10 நிமிஷம் கூட ஆயிட்டு, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சாலும் போதும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இப்படி நீங்கள் பலகை வேணாலும் வச்சுக்கோங்க. நான் கீழே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மாவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு 2-3 சேர்த்து செய்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா மாவை டஸ்ட் பண்ணி நீங்கள் இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ கீழே நல்லாவே மாவு போட்டுக்கிட்டு, இப்போ நம்ம எப்படி சப்பாத்திக்கு சும்மா உருட்டலாம், இன்னும் சைஸ் அப்படி வேணும் இப்படி வேணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி இப்படி உருட்டுங்க. இதுக்கு மேலே இன்னொன்று வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட, ஏன்னா கொஞ்சமாக மாவு உங்களுக்கு பெருசாக கொஞ்சம் உருண்டை பெருசாக வேணுன்னா கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ இதை சைடில் வச்சுருங்க. கொஞ்சம் மாவு இதில் போட்டுக்கோங்க. இதையும் நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம். நான் அடுத்த உருண்டை ஜஸ்ட்டு சும்மா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். அதான் க்ளீனாக அது வரும். அதை கொஞ்சம் மாவு லைட்டாக தூவிக்கிடலாம். அந்த மாதிரி இப்போ இப்படி ஒரு 2-3 நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நான் இதை ஆல்ரெடி செய்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். அது கொஞ்சம் வீடியோ மிஸ்டேக் ஆகிட்டு ஸ்லோ மோஷனில் வந்து வச்சுட்டேன். ஆகையினால இப்போ கொஞ்சம் மாவு இப்படி போட்டுக்கோங்க. இந்த போர்ஷன் இந்த இது ஆயில் போட்டது கீழே இருக்கட்டும். அந்த மாதிரி இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் மாவு தூவிக்கிடலாம். எவ்வளோ தூவணுமோ ஓரளவு நீங்கள் தூவிக்கிடலாம். அந்த மாதிரி தூவிக்கிட்டு இப்போ இதை நல்லா ரொம்ப அடிக்கடி எடுக்க வேண்டாம். நான் எடுத்தேன் ஓரளவு இந்த மாதிரி. உங்களுக்கு முடிஞ்சால் எடுங்க, அல்லது அடிக்கடி எடுக்க வேண்டாம். சில நேரங்களில் பிய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்போ நல்லா இது இப்படி செய்கிறதுனால குயிக்காகவும் ஆகும், மெல்லிசாகவும் இருக்கும், நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப நீங்கள் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாதிரி ஒரு நல்லா மெல்லிசா போட்டு நீங்கள் கூட இந்த மாதிரி கூட செய்யலாம். ஒன்றா அந்த மாதிரி. இப்போ இது ஓரளவு நான் நல்லா செய்துட்டேன், உருட்டிட்டேன். இப்போ இதை போதும், இவ்வளோ போதும், இவ்வளோ போதும். இந்த மாதிரி எடுக்க ரொம்ப மெல்லிசாக உருட்ட வேண்டாம், அப்புறம் உருட்டினா வராது. அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம பேனை காய வச்சுருக்கேன். உடனே நம்ம போட்டுடுவோம். இப்போ பேன் நல்லா சூடாயிட்டு இப்போ போட்டுருங்க. இப்போ இது ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக மீடியமில் வச்சுக்கோங்க தீயை. இப்போ லைட்டாக பபுள் வரும்போது இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துடணும். இந்த மாதிரி இப்போ லைட்டாக வேகட்டும். கீழே இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் லைட்டாக. இப்போ நம்ம இந்த சைடு லைட்டாக பரட்டி போட்டோம். இந்த சைடும் கொஞ்சம் வந்துக்கிட்டோம். இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடணும். ப்ரௌனாக விடக்கூடாது. இப்போ எடுத்துடணும். இப்போ இது ஈஸியாக வந்துடும். இப்படி உங்களுக்கு சிரமம் அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், என்ன பண்ணுங்கள், நீங்கள் இப்படி சப்பாத்தி மாதிரி இப்படி மெல்லிசா லைட்டாக போட்டு, நீங்கள் உடஞ்சா கூட பரவாயில்ல, ஒட்டு போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். இது இப்படி நம்ம செய்யும்போது குயிக்காக ஆயிரும், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நீங்கள் மெல்லிசாக உருட்டக்கூடாது, ஓரளவு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
இப்போது இதை நீங்கள் மாவு போட்டு கூட லைட்டாக வச்சுக்கலாம், தேவையில்லை. 1 by 1 எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல நம்ம இதை செய்யலாம். இப்போ கொஞ்சோண்டு ஃபில்லிங் நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கெச்சப் வேணும், கெச்சப் டேஸ்ட் பிடிக்குது அப்படின்னா, எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது, ஆகையினால நான் அதெல்லாம் போடலை. கொஞ்சோண்டு வினிகர் கெச்சப் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கிடலாம், டேஸ்ட் பார்த்து போடுங்க. இதே பெஸ்ட்டு, இதே நல்ல டேஸ்ட்டு. இப்போ இதை இல்லை கொஞ்சம் எடுத்து வச்சு, எவ்வளோ உங்களுக்கு ஃபில்லிங் வேணுமோ அவ்வளோ ரொம்ப வைக்க வேண்டாம், பிஞ்சிட்டு வந்துடும். இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா லெவலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக, அதாவது கரெக்ட் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம். இப்போ இதை நல்லா நல்லா டைட்டாக, ஓரளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக இப்படி 1 2 ரோல் பண்ணிட்டீங்களா? அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவுலையோ அல்லது மைதாவிலையோ அல்லது அது என்னது நம்ம கார்ன்ஃப்ளவர்லையோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் எப்படி போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் பேஸ்ட் போட்டு இந்த நீங்கள் பிஞ்சா கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடு கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு மெல்லிசான சப்பாத்தி லைட்டாக, சப்பாத்தி வேகக்கூடாது, அதாவது கிறிஸ்பி ஆகிடக்கூடாது, போட்டு டக்குன்னு எடுத்துடணும் அந்த மாதிரி. இப்போ இதை இப்போ இது இந்த மாதிரி நல்லா மூடிடணும். போதும் பாருங்க, சூப்பராக வந்துட்டு இப்படி நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோம் எல்லாமே ஃபில். இப்போ இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி. இப்போ நல்லா இப்படியெல்லாம் வரும், நல்லா டைட்டாக இதை பண்ணிக்கிடணும். ஒரு ரோல் ரெண்டாவதுல நீங்கள் போட்டால் போதும், அந்த மாதிரி. இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா டைட்டாக சூப்பராக வந்துடும். நல்லா ஒட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 3வது எல்லாம் செய்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஓப்பனாக இருந்தது அப்படின்னா, இதில் ஓப்பன் கிடையாது, ஆனால் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் துவாரம் இருந்ததுன்னா இதை நல்லா பேஸ்ட் போட்டு நல்லா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஃப்ரை பண்ணி நல்லா எண்ணெய் நம்மளுக்கு எப்படி வடக்கி நம்ம செய்வோம் அந்த மாதிரி எண்ணெய் ஓரளவு சூடாக இருக்கட்டும். இது நான் நல்லா சூடாக இருக்குது என்னுடைய எண்ணெய், ரொம்பவும் ஹாட்டாக இருக்கணும்னா கவனமாக போடுங்க, ரொம்ப கவனமாக போடணும். இது வந்து டபுள் ஃப்ரையும் நீங்கள் கொஞ்சம் முதல்ல லைட்டாக செய்துக்கிட்டு லைட்டாக நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கூட நம்ம போட்டுக்கிடலாம். பட் நான் அப்படி இன்றைக்கி செய்யலை, எனக்கு டைம் ஆகுது, அதனால் பாருங்க சூப்பராக கவனமாக நீங்கள். இப்போ இது நல்லா மொறுன்னு வரும், நம்ம கார்ன்ஃப்ளவர் கலந்துருக்கிறதுனால இப்போ ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி கலர் வரணும், இந்த மாதிரி. இப்போ நம்ம எடுத்துருவோம், ரெண்டையுமே எடுத்துருவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக, நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி காங்க இன்னொரு இப்போ வந்து வெந்துக்கிட்டு. இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாமே இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு, அதாவது ஆஃப் குக்கில் எடுத்துட்டு திருப்பி எல்லாம் இதே ஸ்டேஜில் செய்து எடுத்துட்டு திருப்பி நம்ம போட்டு எடுக்கணும் ப்ரௌன் கலராக. நான் அதை செய்யலை, ஏன்னா அவசியம் இல்லை, நல்லா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நல்லா மொறுன்னு இருக்கும், அதனால் நான் அந்த மாதிரி செய்யலை. உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். இப்போ இது இந்த மாதிரி கலர் வரும்போது நீங்கள் எடுத்துடணும். பாருங்கள் ஒன்றுமே உடையிலே இந்த மாதிரி நீங்கள் சீல் வைக்கணும். இங்கே பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பாக பாருங்கள் மொறுன்னு வந்திருக்கும். நீங்கள் டபுள் ஃப்ரை தேவையில்லை, செய்யணும்னா செஞ்சுக்கோங்க, இப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் இப்படி கெச்சப்போடையும் சாப்பிடலாம், இந்த சாஸோடையும் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது கட் பண்ணி நான் காமிக்கிறேன். எப்படினாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஆங்கிள் வேலை நல்லா கிறிஸ்பாக வரும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லாக்டவுனில் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி செய்து கொடுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.